அண்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கான மெயின் ட்ரீட்மெண்ட்டாகவே இருக்கும். எப்படின்னா, நான் ஒரு 7 o'clock நான் வேலைக்கு போகணும், இல்லை ஒரு 8 o'clock வேலைக்கு போகணுன்னா, நம்ம வந்து அடித்து பிடிச்சி சீக்கிரம் எழுந்திரிச்சு கடகடன்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் டென்ஷனில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு ½ an hour 15 minutes கிளம்பி நம்ம வந்து வேலைக்கு போயிடுவோம். அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். நமக்கான டைமை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கணும் எப்போதுமே. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சு ½ an hour அட்லீஸ்ட் மினிமம் ½ an hour நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 15 minutes வாக் பண்ணுறது, 15 minutes மெடிடேஷன் இல்லைனா யோகா பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணால் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது தப்பு. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணால் வெயிட் கெயின் தான் ஆகுமே தவிர வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே சாப்பிட்ணும். அண்ட் எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ டார்கெட் வெயிட் வச்சுக்கோங்க. நான் இவ்வளோ மாதத்தில் இவ்வளோ வெயிட் கம்மி பண்ணுவேன், என்னோடய டயட் வந்து இப்படி தான் இருக்க போகுது, நான் இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் இதை ஆட் பண்ண போகிறேன், என்னோடய ஃபுட்டில் வந்து இந்த வெஜிடபிள் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன், நான் ஏர்லியாக டின்னர் முடிக்க போகிறேன், ஏர்லியாக ஸ்லீப் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஷெட்யூலை வந்து நீங்கள் மேக் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இப்போ யாரெல்லாம் மேரேஜுக்கு வந்து ரெடி ஆகுறீங்களோ ஹஃபஸாடாக அங்கே போய் ஷாப்பிங் பண்ணுற இடத்துல வந்து ஃபுட் எடுத்துக்கிறது, அந்த மாதிரியான ரெட் மீட் இல்லாமல், ஓகே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஹேபிட்டோட ப்ராப்பர் எக்ஸசைஸ் யோகாவோட நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப்பை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறோன்னா கண்டிப்பாக சைக்கிள் வந்து ரெகுலரைஸ் ஆகும். தைராய்டு கரெக்ஷன் கண்டிப்பாக பண்ணணும், இது இல்லாமல் வெயிட் லாஸும் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணி நம்மளோட பீரியட்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி 3 cycles ரெகுலராக வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஈஸியாக கன்சீவ் ஆகிடலாம். ஓகே, தேங்க்யூ.